எம்ஜிஆரை கூத்தாடின்னு சொன்னாங்க, என்னையே கூத்தாடின்னு சொன்னாங்க. இவராக கத்திக்கிட்டு இருக்காரு. இப்போ ரோட்டில் நின்று சந்தைக்கு போனேன்னு வச்சுக்கங்களேன், சந்தைக்கு எங்கள் ஊர் சந்தையில், எங்கள் ஊரில் தோணுகளில் வியாழக்கிழமை சந்தை நடக்கும். அந்த சந்தைக்கு போனேன்னா ஒவ்வொரு சந்தையிலையும் எவனா ஒரு கிறுக்கன் இருப்பான். அவன் பாட்டில் நடு ரோட்டில் நின்று கத்திக்கிட்டே இருப்பான். நீ அப்படியெல்லாம் அவனை பார்த்து என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் ஒதுங்கி போவாங்க. பண்ணிட்டீங்களா? அப்போ என்ன ஆகும், ஒரு லாரி, பெரிய லாரி வந்து போயிட்டுருக்கு. அது 4 வழி சாலையில் பெரிய புல்டோசர் லாரி போயிட்டுருக்கு. பின்னால் 2 பேர் மோட்டர் பைக்கில் வந்து லாரி மேலே இடித்து கீழே விழுந்து கை காலை உடச்சிக்கிட்டு 41 பேரை காலேஜ் சாக பலி கொடுத்துட்டு, ஓகே, டிவிகே வெர்சஸ் டிஎம்கேன்னு ஒருத்தர் சொல்லுவான்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும்? லாரி போயிடுச்சு, அது வாட்டில் போயிட்டு இருக்கு. ஜனநாயக நாட்டில் சொல்லலாம்ல சார்? நீ சொல்லலாம், நீங்க என்ன வேணாலும் சொல்லலாம்ப்பா, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க என்ன வேணாலும் சொல்லலாம். திமுகவும் தொடக்க காலத்துல காங்கிரஸ் எதிர்த்துன்னு வந்தாங்க. ஏங்க எதிர்த்து வர்றதுக்கு உனக்கு சாலிட் பேஸ் என்னங்க இருக்கு? டெல் மீ தி சாலிட் பேஸ். 30 வருஷம் என் படத்தை பார்த்துருக்கீங்கன்னு ஆதரிச்சிருக்கீங்க. என்ன படத்தை பார்த்துருக்கேன்? இன்னும் 30 வருஷத்துக்கு நான் உங்களுக்காக உழைக்க போறேன். உன் படத்தை பார்த்து இது வரைக்கும் உன் படத்துல இருந்து ஒரு பாட்டாவது நீ இத்தனை நாள் நடந்த மீட்டிங்ல பாடியிருக்கியா? அந்த ஒரு பாட்டாவது பாடுற அளவுக்கு அது உன் படத்துல ஒரு பாட்டாவது எடுத்திருக்கியா? ரத்தத்தின் ரத்தமே எல்லாம் பாடி இருக்காரு. என்ன யார் ரத்தத்தின் ரத்தமே? ரத்தத்தின் ரத்தமே எம்ஜிஆர் பாட்டுங்க. அது படத்துலயும் வருது சார் அந்த பாட்டு. அதெல்லாம் எம்ஜிஆர் பாட்டு, எங்க வீட்டு பிள்ளை பாட்டு. இது நீ 30 வருஷம் படத்தில் நடிச்சு இந்த தமிழ்நாட்டுக்கு என்ன பிரயோஜனம்? நீ வாரிசு அரசியலை எதிர்த்து வந்த வாரிசு நடிகர் தானே நீ, டைரக்டருடைய வாரிசு நடிகர் தானே நீ, வாரிசு அரசியலை எடுத்து வர்ற. எப்படி ஒரு கான்ட்ரடிக்ஷன்? ஊழலை எதிர்த்து வரக்கூடிய ஊழலற்ற நேர்மையாளர் நீ. 10 ரூபா டிக்கெட்டை வந்து 100 ரூபாய்க்கு விற்கிறவன், 100 ரூபா டிக்கெட்டை 1000 ரூபாய்க்கு விற்கிறவன், 1000 ரூபா டிக்கெட் 200 ரூபா டிக்கெட்டை 2000 ரூபாய்க்கு விற்கிறவன், வித்து ஊழல் பண்ண சொத்து சேர்த்தவன் தானே நீ. நீ வந்து ஊழலை எதிர்த்து போராட்டம் பண்ண உன்னை எப்படிடா நம்புவான்? எப்படி நம்புவான்? ஏன் உனக்கு மட்டும்தான் ரசிகர் இருக்கானா இங்க?